பழைய சீடர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதிவாக வந்து அதிகமாக இருந்தது. ரொம்ப சூழல் அப்படின்றதால பக்தி அதிகமாக இருந்த காரணத்தினாலேயே என்னவோ தெரியல, எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நிறைய விஷயங்கள் தேட ஆரம்பித்தேன். அப்படி தேட ஆரம்பித்து திருவண்ணாமலை அந்த மாதிரியான பல இடங்களுக்கெல்லாம் போயிச்சுருக்கேன். இவர் தான் என்னுடைய குரு அப்படி. ஏன்னா அவருடைய ஒரு பதிலும் வந்து தலையில் அடிக்கிற மாதிரி. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். நம்ம வந்து குருவின் நினைவுகள் இல்லைன்னா குருவின் அற்புதங்கள்ன்ட்டு நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த தொடரில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து அகைன் ஒரு மூத்த சீடர் இருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் பேச போகிறோம். அவர் நிறைய பேருக்கு ரொம்ப பிரபலம். நிறைய பேர் அவர்கிட்ட பேசியிருப்பீங்க, பழகியிருப்பீங்க. அதாவது ஐயா கூட வந்து சமீப காலத்தில் ரொம்ப நெருங்கி பழகினது. அதாவது எப்படின்னா வந்து டெய்லி ஐயா வீட்டுக்கு போகாமல் அவர் வீட்டுக்கு போக மாட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து நெருக்கம், அவ்வளோ நெருக்கமாக இருந்து ஐயாவோட பழகின ஒரு பழைய சீடரு. அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக வந்து ஐயா கூட ரொம்ப நெருக்கமாக வீட்டுக்கு போயிட்டு தான் அவர் வீட்டுக்கு ராத்திரி போகிறது. அந்த மாதிரி வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தினமும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி ஐயாவோட பழகின அந்த மூத்த சீடர் நம்ம கூட இருக்கார். ஸோ நீங்கள் யாருன்னு பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிடும். இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன், ஐயா பேர் வந்து பிரம்மஸ்ரீ சிவகுமார். நம்ம சென்னையில் தான் இருக்கார். ஸோ ஐயா கூட நம்ம இன்னைக்கு உரையாடலாம். ஸோ அவர் வந்து அவருடைய அனுபவங்கள் ஐயாவோட எப்படியெல்லாம் இருந்தாருன்ட்டு சொல்லுவார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பழைய சீடர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதிவாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஐயாவோட நெருக்கமாக இருந்த பழைய சீடர்கள். ஸோ உங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ அந்த தொடர்ச்சியில் வந்துட்டு இந்த வாரம் வந்து உங்ககிட்ட பேசலான்ட்டு. நல்லது சார். ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்தீங்க, ஐயாவை பற்றி எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு, அதே மாதிரி வந்து ஐயாவோட உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் பிரம்மஸ்ரீ ஐயா நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடும் அனுகிரகத்தோடும் உங்களுடைய சீடர் நண்பர் எப்படின்னா வச்சுக்கலாம் சிவகுமார். ஐயாவை வந்து நான் முதல்ல எவ்வளோ பார்த்தேன் அப்படின்னா யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்பில் நான் வந்து எப்படி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே ஆன்மீக தேடல் உண்டு. இயல்பாகவே சின்ன வயசுலேருந்தே என்னுடைய பக்தி, எனக்கு வந்து பக்தி ரொம்ப அதிகம். எனக்கு மட்டும் இல்லை, மொத்தத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கே வந்து ரொம்ப பக்தியான குடும்பம். அது வந்து எங்கள் ஊருக்கே வந்து எல்லாருக்குமே தெரியும், அது தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வகையில் எனக்கும் பக்தி அதிகமாக இருந்தது. குடும்ப சூழல் அப்படின்றதால பக்தி அதிகமாக இருந்த காரணத்தினாலேயே என்னவோ தெரியல, எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இப்படியே எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறாங்களே, அப்படியே கும்பிட்டுட்டே இருக்காங்களே, அப்போ கடவுள்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடவுள்னா கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம், கஷ்டத்துக்காக கும்பிட்றதா சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. நம்மளும் அதுக்கு தான் போகிற மாதிரி தெரியுது. ஆனால் கஷ்டம்லாம் ஒன்று தீர்ந்த மாதிரி தெரியுது. திருப்பி அதே கஷ்டம் வந்துகிட்டே தானே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இது சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் தேட ஆரம்பித்தேன். அப்படி தேட ஆரம்பித்து திருவண்ணாமலை அந்த மாதிரியான பல இடங்களுக்கெல்லாம் போய் சுற்றி அடித்து நிறைய இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட கேள்விகள், நூல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு அதில் எந்த திருப்தியுமே அதில் ஏற்படலை. ஆனால் நூல் படித்ததில் ஒரு விஷயம் வந்து ஆணித்தரமாக எனக்கு புரிஞ்சது. அது என்ன அப்படின்னா, குரு இல்லாமல் இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. குரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குரு இல்லாமல் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க முடியாது. குரு இல்லாமல் நான் யாருன்ற அந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிக்க முடியாது
அப்படின்றதுல தெளிவாக அந்த நூல் படித்ததெல்லாம் நான் உணர்ந்தேன். அது மட்டும்தான் அந்த நூல் படித்ததெல்லாம் நான் உணர முடிஞ்சது. வேற அதை தாண்டி வந்து என்னால் அதை கடவுள்னா என்ன அதை பற்றி நிறைய எழுதியிருந்தாலும் பேசப்பட்டிருந்தாலும் ஆனால் அதை புரிஞ்சுக்கிற ஆற்றல் என்னிடம் இல்லை. ஆனால் இது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருந்தேன். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரு நாள் வந்து அந்த யூடியூப்லாம் அப்படியே தள்ளி தள்ளி பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், கண்ணீர் குரலோடு, சிம்ம குரலோடு. என்னடா அவர் எப்படி இருக்காரு, எப்படி பேசுறாரு, டமால் டிமில் பேசுறாரு அப்படின்னு அப்படியே இதை பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்தா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படி காணொளி தான் வந்துகிட்டே இருந்தது, தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்தது. அதை பார்த்த அன்னைக்கே, அதாவது முதல் காணொளி பார்த்த அன்னைக்கே என்னுடைய உணர்வுல வந்து ஏன் இவர் தான் நம்மளுடைய குருவா இருப்பாரு, இவரை போய் நம்ம சந்திக்கணும், ஏன் சந்திக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி பல குருமார்களை நான் சந்தித்திருந்தாலும் கூட யாரையும் நான் குருவாக அதுவரையும் ஏற்றதில்லை. பல குருமார்களை சந்திச்சிருக்கேன். ஏன் திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார் ஐயா அவங்களை கூட நான் சந்திச்சிருக்கேன். அவங்கள்ட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். ஆனால் அவங்கள கூட நான் குருவா நினைக்கல. ஏன் குருவா நினைக்கலன்னா என்னுடைய அபிப்பிராய பிரகாரம் குருவோடைய உறவாடணும் அப்படின்றது என்னுடைய தீராத ஒரு விருப்பமாக இருந்தது. ஏதாவது குரு எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ ஆன்லைனில் வர்ற குரு இருக்காங்க, இப்போ பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் வச்சு பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சீடர்களுக்கு உபதேசம் கொடுத்து அப்படி வழி நடத்துகிற குருமார்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஏராளம் இருந்தாலும் கூட குரு வந்து நம்மளோட என்னோட நேரடியாக பழகணும், என்னுடைய சந்தேகங்களுக்கு குரு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப தீர்மானமா இருந்தேன். அந்த தீர்மானத்தை, என்னுடைய ஆசையை, என்னுடைய கோரிக்கையை நான் பல கோவில்களுக்கு போயும் நான் வந்து வச்சுக்கிட்டே இருப்பேன். குறிப்பா பழனி முருகன் கோவில்ல இந்த கோரிக்கையை நான் அடிக்கடி வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு குரு வேணும். குரு வந்து சூசகமா பேசுற குருவா இருக்கக்கூடாது, நேரடியா எனக்கு எதா இருந்தாலும் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஆற்றல் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான், படிப்பறிவும் கொஞ்சம் கம்மி தான். அதனால வந்து சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்ப இதெல்லாம் எனக்கு புரிஞ்சதால எனக்கு வந்து எந்த விஷயத்தையும் நேரடியா சொன்னாதான் எனக்கு புரியும். அப்ப அந்த மாதிரி எனக்கு ஒரு குரு வேணும்னு சொல்லி நான் பழனி முருகன்கிட்ட கோரிக்கை வைக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு 3 மாசத்திலே காணொலி வந்தது. அந்த யூடியூப்ல ஐயா வந்தார். காணொலியை பார்த்த மாத்திரத்திலே முடிவு பண்ணிட்டேன், இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு. ஏன்னா அவருடைய ஒரு பதிலும் வந்து தலையில அடிக்கிற மாதிரி டங்கு 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 டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் சொல்ற கேட்குற கேள்விக்கு அவர் சொல்ற பதிலெல்லாம் வந்து ரொம்ப வந்து நான் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்ப அவரை எங்கடா தேடுறது, எங்கடா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதுலயே ஒரு விலாச போர்டு இருந்தது, போலிவாக்கம் அப்படின்னு ஒரு விலாசம் போர்டு இருந்தது, நித்யானந்த சுவாமிகள் போலிவாக்கம் அப்படின்னு. இந்த போலிவாக்கம் எங்க இருக்குது அப்படின்னா, அது போலிவாக்கம்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நான் சென்னையில தான் இருக்கோம், போலிவாக்கம் எங்க இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது எனக்கு திடீர்னு. என்ன அப்படின்னா, கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி நான் கடை வச்சிருக்கேன் அயனாவரத்தில் கடை வச்சிருக்கும் போது அங்கே இந்த நூல் பட்டம்லாம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போவோம். அங்கே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அறிமுகமானார். அவரும் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவர் தான். அவரும் நானும் எப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆன்மீகம் பேச ஆரம்பித்தோம். ஆன்மீகம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இது மாதிரி ஈஷாவில் வந்து நான் வந்து பாடம் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அப்படியே பரவாயில்ல, நல்ல விஷயம்தான், எங்களுக்கு ஒரு ஆசிரமம் இருக்குது, எங்களுக்கு ஒரு குரு இருக்காரு, முடிஞ்சால் அங்கேயும் வந்து பாருங்க, அவர் பேர் நித்யானந்த சுவாமிகள், இது வந்து போலிவாக்கத்தில் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி வச்சிருந்தாரு எனக்கு. அப்போ இந்த போலிவாக்கன்ற அந்த பேரை பார்த்தோடனே எனக்கு ஞாபகம் வந்தது, அவருடைய நம்பரும் என்கிட்ட இருந்தது. உடனே நான் அவர் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல, சரி விட்டுட்டேன். மறுநாள் வந்து அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. வந்தோடனே கேட்டேன், இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு, இது இவர் தானா, நீங்கள் சொன்னீங்களே இது இவர் தானா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. உடனே பார்க்கணுங்க அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை உபதேசம் வாங்கணுங்க. சிரிச்சாரு. அப்போ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க உபதேசம்லாம் என்னாச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இல்லைங்க, அது வந்து உபதேசமா கிடையாது, அது ஒரு பயிற்சி முறையா கொடுத்துருக்காங்க, அது உபதேசமா இல்லை, அது ஒரு 20 நிமிஷம் அப்படி பயிற்சி கொடுப்பாங்க, அதுல வந்து எனக்கு வந்து முழுமையை அடைய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு அதுல இல்லை. அதனால வந்து இவரை சந்திச்சோம்னா இவர்கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்கணும், அதை கேட்கறது மூலியமா எனக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கணும்னு நான் நம்புறேன். அதனால கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல. ஆனா அவருக்கும் நம்ம ஐயா எவ்வளவு நெருக்கன்றது எனக்கு தெரியாது. அவரு ஏதோ ஒரு
10 சீடர்கள் அவர் ஒரு 11 சீடர் போல இருக்குன்னு நான் நினைச்சேன். அப்புறமா சரி வாங்க பௌர்ணமிக்கு போகலாம் அப்படின்னாரு. சரி சொல்லி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா 1 வாரம் தான் இருக்கு. 1 வாரத்திலேயே பௌர்ணமி. அப்புறம் அவரு சொல்லி 2 பேர் பேசி பிரிஞ்சாச்சு. கரெக்டாக அந்த 1 வாரம் இருக்கும்போது 1 நாள் இருக்குது, பௌர்ணமிக்கு 1 நாள் இருக்குது. அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி நாளைக்கு பௌர்ணமின்னா என்னென்ன கூட்டிகிட்டு போறீங்களா அப்படின்னு. வரீங்களா உண்மையிலேயே அப்படின்னாரு. அவருக்கு நம்பிக்கை இல்லை, நான் ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சாரு போல இருக்கு. உண்மையிலேயே வர்றீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, ஏங்க என்னுடைய கனவுங்க இது, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, கண்டிப்பா என்னை கூட்டிட்டு போய் ஆகணுங்க அப்படின்னு. சரி வாங்க காலையில பெரம்பூர் கொரட்டூர் இதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வேஷ்டி துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லி வேஷ்டி துண்டு எங்கே கிடைக்கும்னு கேட்டேன். வில்லிவாக்கத்தில் கிடைக்கும்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அவரே சரி வாங்க நானும் வில்லிவாக்கம் தான் வீடுன்னு சொல்லி அவரே கூட்டிட்டு போய் அந்த வேஷ்டியும் துண்டும் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து காலையில் ஸ்டேஷன் வந்துருங்க அப்படின்னாரு. நேராக காலையில் ஸ்டேஷன் வந்தாச்சு, ரயிலை பிடிச்சாச்சு, ஆசிரமம் வந்தாச்சு. இங்கே வந்தால் நம்ம பாலாவுடைய மாமா பாலன் சுவாமிகள் தான் வெளியில் நின்றுட்டு இருந்தாரு. வாங்க சாமி, ஆத்ம வணக்க சாமி அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளோ மரியாதையாக கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு முதல்ல வரவேற்றது அவர் தான். இந்த பாலன் சுவாமி தான் முதல்ல வரவேற்றாரு. வாங்கன்னு சொல்லி அப்புறம் உள்ள கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனால் நேராக உள்ள ஐயாவோட உள்ளே போனோம். உள்ளே போனோடனே பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு. இன்னும் எந்த ரியாக்ஷன் காட்ட மாட்டார் ஐயா. முதல்ல பார்த்தாலாம் எந்த ரியாக்ஷன் காட்ட மாட்டார். அப்புறம் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாமி வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்புறம் சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். இவர் வந்து நம்ம ஏரியாவில் டெய்லர் கடை வச்சுருக்காரு, பேர் சிவகுமார், உபதேசம் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, யூடியூப் பார்த்துட்டு வந்திருக்காரு. வேஷ்டி துண்டு வாங்கியாச்சா அப்படின்னாரு. வாங்கியாச்சு, போய் உட்கார சொல்லு போ அப்படின்ட்டாரு. அப்புறம் நானும் ஆசீர்வாதம் வாங்கினேன், ஆசீர்வாதம் பண்ணார். அவர் ஆசீர்வாதம் பண்ணுற விதமே வந்து எனக்கு அதிசயமாக இருந்தது பார்க்குறது. எல்லாரும் வந்து அது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ண குருவை நான் பார்த்ததும் கிடையாது, சந்திச்சதும் கிடையாது. அவர் அந்த புது அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.